பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் அடிக்கடி இந்த பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் சௌகரியத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் தேநீர் அருந்த உணவகங்களில் பஸ்ஸை நிறுத்துவார்கள். அங்கு உணவின் தரமும் மட்டமாக இருக்கும், விலையும் அதிகமாக இருக்கும். இந்த பிரச்சனையை பல பயணிகள் சந்தித்திருப்பார்கள். இந்த பிரச்சனைகளை சரி செய்ய சமீபத்தில் அரசு போக்குவரத்து கழகம் தரம், விலை குறித்து ஆய்வு செய்து எது பயணிகளுக்கு உகந்த உணவகம் என அங்கீகரிக்கின்றதோ அங்குதான் பேருந்துகளை நிறுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருப்பினும் சில ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இதை கடைபிடிப்பது இல்லை. தங்களுக்கு சாதகமான உணவகத்தில் பேருந்துகளை நிறுத்துவதாக புகார்கள் வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஒருவர் என்ன செய்தார், அவர் யார் என்பதை பாருங்கள். திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் சாதாரண உடையில் அவர்களுக்கே தெரியாமல் பேருந்துகளை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். ஓட்டுநர்கள் பேருந்துகளை அரசு நிர்ணயித்த உணவகங்களில் நிறுத்தாமல் வழக்கம் போல் அவர்களுக்கு சாதகமான உணவகத்தில் நிறுத்தியுள்ளனர். நள்ளிரவில் தனது காரை நிறுத்தி அவர் இறங்கி வந்து, ஏன் இங்கு நிறுத்துகின்றீர்கள், இது அரசாங்கம் அங்கீகரித்த உணவகம் இல்லையே, அது அங்கு இருக்கின்றது, அங்கு இதைவிட விலை குறைவு, தரமாகவும் இருக்கும் என கேட்டதற்கு அப்படித்தான் நிறுத்துவோம் என்ற கருத்தில் பேசுகின்றார். உங்க இஷ்டத்துக்கு நிறுத்துறீங்களா என கேட்டதற்கு அவர் ஆம் என்கின்றார். நள்ளிரவில் இப்படி சாதாரணமாக பின்தொடர்ந்து வந்தது யார் தெரிகின்றதா? அங்குள்ள அனைத்து ஓட்டுநர்களும் இயக்கும் பேருந்துகளின் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தான். அந்த ஓட்டுநர் அமைச்சர் என தெரிந்தே இப்படி பேசினாரா, அல்லது அவர் தோற்றம் சாதாரணமாக இருக்கவும் பொதுமக்கள் என நினைத்து இப்படி பேசினாரா என தெரியவில்லை. பின்னர் அவர் அமைச்சர் என தெரிய வந்தது போன்று தெரிகின்றது. பிறகு அப்படியே அனைவரும் மாட்டிக்கொண்டோமே என கை கட்டி மௌனமாக நிற்கின்றனர். இதை தொடர்ந்து அமைச்சர் அவர்களை சரமாரியாக கேள்வி கேட்கின்றார். நீங்க இப்படி உன் லாபத்துக்கு நிறுத்திட்டு போயிடுறீங்க, கெட்ட பெயர் யாருக்கு? நீங்க செய்யற தப்புனால அரசாங்கத்துக்கு தான் பயணிகளிடம் கெட்ட பெயர் வரும். கேள்வி கேட்டா அப்படி தாங்கிற மாதிரி பதில் சொல்றீங்களா? நீ எந்த டிப்போ, நான் செய்ய வேண்டியதை செய்கின்றேன் என பொதுமக்களின் பக்கம் நின்று அதிரடி காட்டினார் அமைச்சர். நான் டீ சாப்பிட்டேன், கவர்மெண்ட்டில் போட்ட டீலாம் கூட இருக்குது, அந்த ஹோட்டலில் வந்து பஸ் நிறுத்துனாங்கன்னு சொன்னால் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் எந்த டப்பா திருப்பம் பொண்ணு யார் பதில் சொல்ல? நீங்கள் பண்ணுற தப்புனா கவர்மெண்ட் இதுதான் பிரச்சனை. உங்களுக்கும் பிரச்சனை. நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறது. பப்ளிக்ல பிரச்சனை வந்தால் நாளைக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லணும். அமைச்சரின் இந்த அதிரடி நடவடிக்கையை பார்த்து அங்கிருந்த பயணிகள், நாம் கேட்க நினைத்தது எல்லாம் அமைச்சரே நம் பக்கம் நின்று கேட்டுவிட்டார், செய்ய வேண்டியதை செய்துவிட்டார் என நேரடியாக பார்த்து பாராட்டி இந்த காணொளியை பகிர்ந்து வருகின்றனர்.